ப்ரோ டேய் விடுடா பாரு இரு ஆதி போகாத வேணாம் ஆதி போகாத ப்ரோ ஆதி டேய் நெருப்பு அங்கே நில்லு. அது கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்கிற சோதனை. அவ நோக்கம் நல்லதா இருந்தா அவளை கடவுளே காப்பாத்துவாரு. பார்வதிக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. அருண் காலையில இந்த கூடாரத்தை எல்லாம் எடுத்துட்டீங்க, சுத்தமா இருக்கணும், புரியுதா? சரிம்மா. உமா அத்த இந்த இடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி காலையில கோலம் எல்லாம் போட்டு நல்லா கிளீனா வச்சுக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்த. என்னால என் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட தைரியமா சொல்ல முடியல. ஆனா என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கே பார்வதி. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னையும் உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அவ ஆதியவே வரமா கேட்டுட்டா?
அகிலா, என்னாச்சு? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைன்னு. என்னாச்சு அகிலா? தவத்துல உட்கார்ந்து இருக்கிற பார்வதியை நினைக்கும் போது எனக்கு தூக்கமே வரலங்க. பாம்பு வந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, மழை பெஞ்சி அவளை நெருப்புல இருந்து காப்பாத்துது. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கார்டனுக்குள்ள பாம்பு வந்தது, தீ பிடிச்சது, மழை வந்தது, இதெல்லாம் இயற்கை அகிலா. இதுக்கெல்லாம் நீ குழம்பி போய் இப்படி தூங்காம உடம்பு கெடுத்துக்கிற. 2 நாள் முடிஞ்சு இன்னைக்கு 3வது நாள் ஆரம்பம். பார்வதி என்ன வரம் கேட்பாளோன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்குங்க. ஒருவேளை வனஜா சொன்ன மாதிரி பார்வதி ஆதிய வரமா கேட்டுட்டா? அகிலா, இப்ப எதுக்காக அப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு டென்ஷன் ஆகி கவலைப்பட்டு தேவையில்லாம டென்ஷன் ஏத்திக்கிற. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒருவேளை பார்வதி அப்படி ஒரு வரத்தை கேட்டுட்டா என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அகிலா, நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்ல. அப்படி நடக்கணும்னு விதி இருந்தா அத நம்மளால மாத்த முடியுமா? அகிலா, என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்க மனசை தயார்படுத்திக்கிறத தவிர நமக்கு இப்ப வேற வழி இல்ல. உன் மனசை போட்டு குழப்பிக்காம நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நானும் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ, டோன்ட் வரி, போ அகிலா. பட்டமா, மா, யாருக்காக பிளேட்ல டிஃபன்லாம் எடுத்து வைக்கிற? இது பெரிய தம்பிக்குமா? ஆதிக்கா? ஆமாங்க ஐயா. ஆதி வந்ததுக்கு அப்புறம் பிளேட்ல எடுத்து வைக்க வேண்டியதானே? வரதுக்கு முன்னாடியே ஏன் டிஃபன்லாம் எடுத்து வச்சு மூடி வைக்கிற? ஆ, பெரிய தம்பி 2 நாளாவே சாப்பிடுறதுக்கு கீழே வர்றதில்லம்மா. எல்லாமே மேல கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாரு. 2 நாளா நான் தான் சாப்பாடு தண்ணி எல்லாம் மேல கொண்டு போய் வச்சிட்டு வரேன். மாடிக்கு டிஃபன் கொண்டு போலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க சாப்பிட வந்துட்டீங்களா? உங்களுக்கு பரிமாறிட்டு கொண்டு போலான்னு மூடி வச்சிட்டேம்மா. சரி, ஏங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் டிஃபன் எடுத்து ஆதி கொடுத்துட்டு அப்புறமா வந்து சாப்பிடுறேங்க. பட்டமா, அம்மா, அதை என்கிட்ட கொடு. இந்தாங்கம்மா. ஐயாவுக்கு பரிமாறு. சரிங்கம்மா. ஆதி, ஆதி, ஆதி எங்க போயிட்டான்? ஆதி ரூம்ல இல்ல போல இருக்கே. இங்க எங்க போனா? தண்ணி கூட குடிக்கலையா? வச்ச தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கு. ஆதி, என்ன பேட் ஸ்மெல் வருது? ரூமை என்னதான் கிளீன் பண்றாங்க? ஸ்மெல் இங்க இருந்தா வருது.
பிளேட்ல சாப்பாட ரூமுக்கு கொண்டு வர சொல்லிட்டு எதையுமே சாப்பிடலையா? எனக்கு தெரியாம போச்சே. 6 பிளேட். அப்போ 2 நாளா சாப்பிடாம பட்னி கிடந்திருக்கான். தண்ணி பாட்டில் ஃபுல்லா இருந்துச்சே. 2 நாளா தண்ணி கூட குடிக்கலையா? எதுக்காக இப்படி பட்னியா இருந்து விரதம் இருக்கான்? ஆதி, 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 உள்ள வா. எதுக்காக இப்படி விரதம் இருக்க? யாருக்காக இருக்க? ஆதி, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லு. ஆதி, உன்கிட்ட தானே இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற. என்ன பாரு ஆதி, என்ன பாரு. பதில் சொல்லு ஆதி. என்ன ஜாதி? ஆதி, ஆதி கண்ணு தர, என்ன பாரு, அம்மாவை பாரு. ஆதி, அருண், என்னங்க வாங்க. ஆதி, கண்ணு திறந்து பாரு. ஆதி, எனக்கு வாங்க. ஆதி, ஆதி, அகிலா என்னாச்சு? ஆதி, இங்க பாரு. ஆதி, ஆதி, பாருங்க. ஆதி, ஆதி மயங்கி விழுந்துட்டான். டாக்டர், என்னாச்சுமா? சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்க. மயக்கமாய் விழுந்துட்டான் அருண். ஹலோ டாக்டர், எமர்ஜென்சி டாக்டர். ஆதி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நீங்க உடனே சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். சீக்கிரம் வர சொன்னீங்களா? டாக்டர் இப்ப வந்துருவாருமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆதிக்கு என்ன ஆச்சு?
2 நாளா நல்ல தூக்கம் இல்லாம பச்சை தண்ணி கூட சாப்பிடாம பட்டினி கிடந்திருக்காரு. உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி மயக்கம் வந்திருக்கு. மத்தபடி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆதிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாமா டாக்டர்? நாட் நெசசரி மேடம். இப்ப நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஒரு half an hourல மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுங்க. 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்ததால லிக்விட் ஐட்டமா சாப்பிட கொடுங்க. ஓகே. அந்த சமையல்காரி விரதம் இருந்தா என்ன, அவ தவ இருந்தா நமக்கு என்ன வந்தது? தேவையில்லாம ஆதி இப்படி பட்னி கிடந்து அவளுக்காக உடம்ப கெடுத்துட்டு படுத்து கிடக்குறானே. ச்சே, மனசே கேக்க. மேடம், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கட்டும். அதுக்கப்புறம் அவரே எழுந்துருவார். எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை கொடுங்க. அருண், அத வாங்கி. இந்தாங்க அருண். கொடுங்க டாக்டர். தேங்க்யூ. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஓகே. அருண் டாக்டர் அனுப்பிட்டு வா. ஓகேப்பா, வாங்க டாக்டர். ஓகே. டாக்டர் சொன்ன மாதிரி ஆதி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வாங்க எல்லாரும். என்னத்த ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆதிமாமா மயக்கம் போட்டு விழுந்தத பத்தியா? இல்ல நம்ம எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணியும் அது முடியாம பார்வதி வெற்றிகரமா 3வது நாள் தவத்தை முடிக்க போறாளே, அத பத்தியா? எதை பத்தி யோசிக்கிறீங்க அத்த? அந்த சமையல்காரி தவம் இருக்கான்னு 3 நாளா இந்த ஆதியும் சோறு இல்லாம தண்ணி இல்லாம பட்னி கடந்து மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு வந்திருக்கானே, அதத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா அத்த, ஆதி மாமா அந்த பார்வதி மேல இவ்ளோ பைத்தியமா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ என்னமோ செஞ்சு அவனுக்கு நல்ல சொக்குப்பொடி போட்டிருக்கடி. இல்லன்னா இவ்ளோ அந்தஸ்தும் படிப்பும் இருக்கிற ஆதி போயும் இவகிட்ட மயங்கி கிடப்பானா? சரியத்த, அந்த பார்வதி இப்ப தவத்தை முடிச்சு கண் திறந்துருவாளே, அவ இந்த வீட்டு மூத்த மருமகளாகணும், ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரும் கேட்டா அகிலாண்டேஸ்வரி அத்தை அதுக்கு சம்மதிச்சிருவாங்களா? சம்மதிச்சுதான் ஆகணும். அவ உட்கார்ந்து இருக்கிறது சத்திய பிரமாண தவம். தவத்தை முடிச்சிட்டு எழுந்து வந்து கேக்குற வரத்தை கொடுக்கறதுதான் இந்த ஆதிக்கடவர் குடும்பத்தோட கௌரவம். அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அகிலா சம்மதிச்சுதானே ஆகணும். ஆனா அகிலாண்டேஸ்வரி கொடுக்கற வரத்தை வாங்கிக்கிறதுக்கு அந்த சமையல்காரி இருக்க மாட்டா. இருக்கவும் நான் விட மாட்டேன். என்னத்த சொல்றீங்க? அவசரப்பட்டு பார்வதியை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு போறீங்க அத்தை. போடி லூசு, என்னன்னு முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா?
அந்த சமையல்காரிய கொன்னுட்டு ஜெயில போய் உட்காந்துக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறது நான் இல்லடி, அந்த அகிலாண்டேஸ்வரி. என்னத்த சொல்றீங்க? நீங்க பண்ற கொலைக்கு பெரியத்த எப்படி ஜெயிலுக்கு போவாங்க? ம், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா அத்தை? தவத்தை முடிச்சதும் நேரா அந்த சமையல்காரி வரத்தை வாங்குறதுக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட தான் வருவா. தவத்தை முடிச்சவங்களுக்கு வரம் கொடுக்கறவங்க அவங்க கையால பால் கொடுக்கணும். அந்த பாலை குடிச்சுதான் தவத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வேணுங்கிற வரத்தை கேட்டு வாங்கணும். இவ்ளோ விஷயம் இருக்கா அத்தை? ஆமா. ஆமா, இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆ? தவத்தை முடிச்சிட்டு வந்து குடிக்க போற பால்ல யாருக்கும் தெரியாம விஷத்தை கலக்க போறேன்.